வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். அதாவது நம்மளோட உணர்ச்சிகளோட உலகத்துக்குள்ள. ம். பிரெனே பிரவுன் எழுதின அட்லஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது மனித அனுபவங்கள், அப்புறம் ஒரு 87 விதமான உணர்ச்சிகள், இதோட ஒரு சிக்கலான நிலப்பரப்ப எப்படி சொல்றது, வார்த்தைகளால வரைபடமாக்க முயற்சிக்குது. கரெக்ட்டு. இதுல மையக்கருத்து என்னன்னா, நம்ம உணர்ச்சிகள பத்தி பேச நாம என்ன மொழி பயன்படுத்துறோமோ, அதுதான் அந்த உணர்ச்சிகளையே உருவாக்குது, வடிவமைக்குதுன்னு சொல்றாங்க. ரூமி சொன்ன மாதிரி, இதயம் கடல்னா மொழி அதோட கரை. சரியா சொன்னீங்க. பிரென்னே இந்த 87 உணர்ச்சிகளையும், அனுபவங்களையும் நாம போற இடங்கள், அதாவது பிளேஸஸ் வி கோ அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஓ! ஓ! இது என்ன மொழியே எப்படி மாறுதுன்னு பாருங்க. கரெக்ட்டு. இதுல மைய கருத்து என்னன்னா, நம்ம உணர்ச்சிகள பத்தி பேச, நாம என்ன மொழி பயன்படுத்துறோமோ, அதுதான் அந்த உணர்ச்சிகளையே உருவாக்குது, வடிவமைக்குதுன்னு சொல்றாங்க. ரூமி சொன்ன மாதிரி, இதயம் கடல்னா, மொழி அதோட கரை. சரியா சொன்னீங்க. பிரெனே இந்த 87 உணர்ச்சிகளையும், அனுபவங்களையும் நாம போற இடங்கள், அதாவது பிளேஸஸ் வி கோ
அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஓ, இடங்களா? ஆமா. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல. நம்ம அனுபவங்களுக்கு சரியான, துல்லியமான பேர் குடுக்கறது எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது. ஹார்வர்ட் உளவியலாளர் சூசன் டேவிட் சொல்ற மாதிரி, உணர்ச்சிகள நுணுக்கமா பேர் வச்சு கத்துக்கிறது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படியா? ஆமா. சும்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்ல மோசமா ஃபீல் பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலா, அது ஏமாற்றமா, இல்ல விரக்தியா, இல்ல துக்கமா அப்படின்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டா, நம்மள நாமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்ம தேவைகள சொல்லவும் முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அட்லஸ், ஒரு வரைபடம் உருவாக்கணுங்கிற எண்ணம் பிரெனே ப்ரவுனுக்கு எப்படி வந்துச்சு? அவங்களோட சொந்த கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. பிரெனே அவங்க வளர்ந்த குடும்பத்துல உணர்ச்சிகள பத்தி பெருசா வெளிப்படையா பேச மாட்டாங்களாம். ம். நெறைய வீடுகள்ல அப்படித்தானே இருக்கு. ஆமா. அதனால அவங்களுக்கு சில சமயம் அவங்களையே புரிஞ்சுக்க முடியாம ஒரு மாரி குழப்பமா இருந்திருக்கு. இதுதான் அவங்கள மத்தவங்களோட நடத்தைகள ரொம்ப கூர்ந்து கவனிக்க வச்சிருக்கு. ஓ! ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. சின்ன வயசுல பியானோ கிளாஸ்ல நடந்த ஒரு சம்பவம். இன்னொரு பொண்ணு பயந்தப்போ இவங்க அந்த பழிய ஏத்துக்கிட்டாங்களாம். அப்படியா? ஏன் அப்படி? அதுதான். இந்த மாரி அனுபவங்கள் தான் மனுஷங்க வலிய தவிர்க்க எவ்ளோ தூரம் போவாங்க, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அவங்கள யோசிக்க வச்சது. நீங்க சொன்ன மாதிரி பல குடும்பங்கள்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா விடு மனப்பான்மை இருக்கு இல்லையா, உணர்ச்சியை காட்டிக்க கூடாது, அடக்கணும்னு. கரெக்ட். இந்த அனுபவங்கள் தான் அவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளோட நேரடியா பொருந்தது. பிரெனே 3 முக்கியமான விஷயங்கள சொல்றாங்க. 1. மனுஷங்க வலிய தவிர்க்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கறாங்க. அது மத்தவங்கள காயப்படுத்தினாலும் சரி, அதிகார துஷ்பிரயோகமா இருந்தாலும் சரி. ம் 2வது, தப்பு செஞ்சா உண்மையா பொறுப்பேத்துக்கிறவங்க ரொம்ப கம்மு. நாம பெரும்பாலும் நம்மள நியாயப்படுத்திக்கிறோம், இல்ல மத்தவங்கள குறை சொல்றோம், இல்ல பிரச்சனைய விட்டு விலகி போயிடுறோம். சரி. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், நடத்தைகள் இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற உறவுக்கு ரொம்ப அவசியம். இந்த பாயிண்ட் தான் அட்லஸ் ஆஃப் தி ஹார்ட் புத்தகத்தோட மையமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பேசினப்போ சராசரியா அவங்களால 3 உணர்ச்சிகளை தான் பேர் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. சந்தோஷம், சோகம், கோபம். இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? தாக்கம் ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க. நம்ம அனுபவத்துல பெரும்பகுதிய நம்மால அடையாளம் காண முடியல, புரிஞ்சுக்க முடியல, இல்ல மத்தவங்களுக்கு தெளிவா சொல்ல முடியலன்னா என்ன ஆகும்? குழப்பம்தான் வரும், தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. அதேதான். குழப்பம், தப்பான புரிதல்கள், தேவையில்லாத வலிகள். இதுதான் உணர்ச்சி ரீதியான நுணுக்கம், அதாவது இமோஷனல் கிரானுலாரிட்டியோட அவசியத்தை காட்டுது. சூசன் டேவிட் சொன்ன மாதிரி உணர்ச்சிகளை வேறுபடுத்தி அறியும் திறன் இருக்கிறவங்க வாழ்க்கையோட சவால்களை நல்லா சமாளிக்கிறாங்க. அவங்க தேவைகளை தெளிவா சொல்லி உதவியும் பெற முடியுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், இன்னும் தெளிவா புரியும். கண்டிப்பா. இப்போ பதட்டம், ஆங்ஸைட்டி, கிளர்ச்சி, எக்ஸைட்மெண்ட், இது 2 எடுத்துக்குவோம். சரி. இது 2மே உடம்புல ஒரே மாதிரி விளைவுகளே ஏற்படுத்தலாம். இதயம் வேகமா துடிக்கிறது, கை வியர்க்கிறது, வயித்துல ஒரு மாதிரி இருக்கிறது. ஆமா, பரீட்சைக்கு முன்னாடி வர்ற மாதிரி. கரெக்ட். ஆனா நாம அந்த உணர்வுக்கு என்ன பேர் கொடுக்கறோங்கிறது நம்ம அனுபவத்தையே மாத்திடும். நான் ஒரு முக்கியமான பேச்சுக்கு முன்னாடி பதட்டமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நம்மள முடக்கி போடலாம். இல்ல அதுதான் இதுல சுவாரஸ்யமே. இது வெறும் அகடமிக் லிஸ்ட் இல்ல. பிரெனேவும் அவங்க டீமும் அவங்களோட ஆன்லைன் கோர்ஸ்ல பங்கெடுத்த கிட்டத்தட்ட 7000 பேர்கிட்ட இருந்து சேகரிச்ச டேட்டாவை அனலைஸ் பண்ணாங்க. ஓ, 7000 பேரா? ஆமா. மக்கள் அவங்களோட உண்மையான அனுபவங்களை விவரிக்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, என்ன கதைகள் சொன்னாங்க, இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த 87 உணர்ச்சிகளும் அனுபவங்களும் அடையாளம் காணப்பட்டுச்சு. அதனால இந்த புத்தகம் மக்கள் பேசுற மொழியில பேசுது. சூப்பர். இப்போ அந்த வரைபடம் அப்படிங்கிற உருவகத்துக்கு வருவோம். உணர்ச்சிகளை ஒரு மேப் மாதிரி பார்க்கிறது எப்படி நமக்கு உதவும்? இதுக்கு பிரெனே கிரிக் கோல்ட்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு கூடைப்பந்து புள்ளி விவர ஆய்வாளரோட பேசினதை சொல்றாங்க. ஒரு மேப்ல பாத்தீங்கன்னா சில நகரங்கள் பெருசா ஈஸியா கண்ணுக்கு தெரியும். ஆனா சில சின்ன கிராமங்களை கண்டுபிடிக்க கொஞ்சம் தேடணும். ஆமா. அது மாதிரி தான் உணர்ச்சிகளும். சந்தோஷம், கோபம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஏக்கம் இல்ல மனநிறைவு, கண்டென்ட்மெண்ட் மாதிரி நுட்பமான உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி தேவை. உணர்ச்சிகளுக்கு அடுக்குகள் இருக்குன்னு சொல்றாங்களே, பயாலஜி, பயோகிராஃபி, அது என்ன? ஆமா, 4 அடுக்குகள் சொல்றாங்க. 1 உயிரியல், பயாலஜி, நம்ம உடம்புல அந்த உணர்ச்சி எப்படி உணரப்படுது. 2வது வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி.
நம்ம குடும்பம், நம்ம சமூகம் அந்த உணர்ச்சிய பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சு? சரி. 3வது நடத்தை, பிஹேவியர். அந்த உணர்ச்சி வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்? 4வது பின்னணி கதை, பேக் ஸ்டோரி. அந்த உணர்ச்சி உருவாகிறதுக்கான சூழல் என்ன? இந்த 4யும் சேர்த்து பார்த்தாதான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும்னு சொல்றாங்க. புரியுது. இந்த புத்தகத்துல 13 நாம போற இடங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஒவ்வொன்னுலயும் நிறைய உணர்ச்சிகள். எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா சில முக்கியமான இல்லனா கொஞ்சம் குழப்பமான குழுக்களை பத்தி பேசலாம். முதல்ல ஒப்பீடு. இது நம்மள அடிக்கடி சிக்க வைக்கிற ஒரு இடம் இல்லையா? ரொம்ப உண்மை. நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது தவிர்க்கவே முடியாத மாதிரி தோணலாம். நம்மள விட நல்லா செய்றவங்களோட மேல் நோக்கிய ஒப்பீடு, இல்ல நம்மள விட கஷ்டத்துல இருக்கிறதா நாம நினைக்கிறவங்களோட கீழ் நோக்கிய ஒப்பீடு. ஆமா. இதுல ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, சமூகம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது? எல்லாரோடையும் பொருந்திப்போ. ஆனா அதே சமயம் தனிச்சு நில்லு. ஃபிட் இன் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு எதிர்பார்க்குது. இது பெரிய பிரஷர் ஆச்சே. எல்லாரையும் போல இரு, ஆனா எல்லாரை விட சூப்பரா இருன்னு சொல்ற மாதிரி. இது எப்படி நம்ம உணர்வுகளை பாதிக்குது? ஆராய்ச்சியாளர் ஃபூஜிதா சொல்ற மாதிரி, அதிகமா சமூக ஒப்பீடுகள்ல ஈடுபடுறது பயம், கோவம், அவமானம், சோகம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளோட நேரடியா தொடர்புல இருக்கு. ஓ, இந்த ஒப்பீட்டோட ஒரு பகுதியா பிரெனே பொறாமை, என்வி மற்றும் பொறாமை உணர்வு, ஜெலசி, இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவுபடுத்துறாங்க. பொறாமை என்விங்கிறது 2 பேருக்கு நடுவுல நடக்கிறது. ஒருத்தக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு, பொருள், குணம், வாய்ப்பு, நமக்கும் வேணும்னு நினைக்கிறது. சரி. ஆனா பொறாமை உணர்வு, ஜெலசிங்கிறது பொதுவா 3 பேர் சம்பந்தப்பட்டது. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு முக்கியமான உறவை நாம இழந்துடுவோமோங்கிற பயம். இது நல்ல விளக்கம். பிரெனேவே பொறாமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த தயங்கினதா சொல்றாங்களே, இது நம்மள பலருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அடுத்ததா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மற்றும் திணறல், ஓவர்வெல்ம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பல தடவை இந்த வார்த்தைகளை மாத்தி மாத்தி யூஸ் பண்றோம். ஆமா, எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு. இதுக்கு பிரெனே ஒரு ஹோட்டல் உதாரணம் சொல்றாங்கல்ல, இந்த வீட்ஸ் அப்புறம் ப்ளோன். கரெக்ட், அருமையான உதாரணம். இந்த வீட்ஸுங்கிறது மன அழுத்தம் மாதிரி. ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலைப்பழு அதிகமா இருக்கும்போது அவங்க கொஞ்சம் சிரமப்படலாம், ஆனா சமாளிக்க முடியும். மத்தவங்க உதவிக்கு வரலாம். இது கஷ்டம்தான், ஆனா சமாளிக்க கூடியது. ஆனா ப்ளோனுங்கிறது திணறல். அந்த நிலையில அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உதவி கேட்க கூட தோணாது. மேனேஜர் அவங்க வேலைய பங்கு போட்டு கொடுத்து அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. ஓ, மன அழுத்தம்ங்கிறது நம்ம சமாளிக்கிற திறனை தாண்டின ஒரு தேவை. திணறல்ங்கிறது ரொம்ப தீவிரமான மன அழுத்தம், நம்மால செயல்படவே முடியாத ஒரு நிலை. ஆனா நிஜ வாழ்க்கையில இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு அவ்வளோ தெளிவா இருக்கா? எப்ப நாம இந்த வீட்ஸ்ல இருந்து ப்ளோன் நிலைக்கு போறோம்னு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி. இது ஒரு கோடு மாதிரி இல்ல, ஒரு தொடர்ச்சி மாதிரி. திணறலோட அறிகுறி என்னன்னா, பிரச்சனைய தீர்க்கறத பத்தி யோசிக்க கூட முடியாத ஒரு நிலை. பிரெனே ஒரு ஸ்கேல் சொல்றாங்க பாருங்க. உணர்ச்சியோட தீவிரம் 10க்கு 10 இருக்கும். ஆனா அதை கவனிக்கவோ புரிஞ்சிக்கவோ நம்ம கிட்ட இருக்கிற சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். 10க்கு 5, 10க்கு 2 மாதிரி. இந்த நிலையில ஜான் கேபட்ஜன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது, நான் டூயிங், அதாவது ஒரு படி பின்னாடி நிலைமையை இன்னும் மோசமாக்காம இருக்கிறது முக்கியம். சரி, இப்போ மத்தவங்களோட நம்ம வச்சுக்கிற உணர்வு பூர்வமான தொடர்புகளுக்கு வருவோம். கருணை, பச்சாதாபம், பரிதாபம், இந்த 3யும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வேறுபாடுகள். கருணைங்கிறது மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நாமளும் இதே மாதிரி கஷ்டப்படுற மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு பகிரப்பட்ட மனிதநேயத்தை உணர்றது. இது என்னைக்கும் நான் உன்னை விட மேலானவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து வராது. கருணைக்கு பௌத்தத்துல பக்கத்துல இருக்கிற எதிரின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதுதான் பரிதாபம். பரிதாபம் பார்க்க கருணை மாதிரி தோணினாலும் அது மத்தவரை நம்மளை விட தாழ்ந்தவரா பார்க்க வைக்குது. அதனால உண்மையான தொடர்பை துண்டிச்சிடுது. ஓ, பரிதாபம் தொடர்பை துண்டிக்குமா? சரி, அப்ப பச்சாதாபம்னா என்ன? அது அனுதாபத்திலிருந்து எப்படி வேற? பச்சாதாபம்ங்கிறது ஒருத்தரோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு, அது அறிவு நிலை. அந்த உணர்வை நம்மளாலையும் உணர முயற்சி செஞ்சு, அது உணர்வு நிலை. அந்த புரிஞ்சல அவங்களுக்கு சொல்றது. ஓகே. அனுதாபம்ங்கிறது பச்சாதாபத்தோட பக்கத்து எதிரி. அனுதாபம்னா ஒருத்தருக்காக வருத்தப்படுறது. இது ஒரு தூரத்தை உருவாக்குது.
ஆனா பச்சாதாபங்கிறது ஒருத்தரோட சேர்ந்து உணர்றது, ஃபீலிங் வித். இது தொடர்பு ஆழமாக்குது. அப்போ பச்சாதாபத்துக்கு சில படிகள் இருக்குமா? ஆமா, தெரேசா வைஸ்மன் 4 முக்கிய கூறுகள் சொல்றாங்க. 1, மத்தவங்களோட பார்வையிலிருந்து பார்க்க முயற்சி பண்றது. 2, தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது. 3, மத்தவங்களோட உணர்வை அறிஞ்சிக்கிறது. 4, அந்த புரிஞ்சலை வெளிப்படுத்துறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், கருணையோடையும் பச்சாதாபத்தோடையும் இருக்கணும்னா நமக்கு தெளிவான எல்லைகள், பவுண்டரிஸ் வேணும்னு பிரெனி சொல்றாங்க. அது ஏன் முக்கியம்? ஏன்னா எல்லைகள் இல்லைன்னா நாம மத்தவங்களோட உணர்ச்சிகள்ல மூழ்கிடுவோம். அது பச்சாதாபம் இல்ல, அது சும்மா உணர்ச்சிகள்ல ஒன்னா கலந்து போறது, என்மெஷ்மெண்ட் மாதிரி ஆயிடும். ஆரோக்கியமான தொடர்புக்கு நம்மள பாதுகாக்கிற எல்லைகள் கண்டிப்பா வேணும். சரி, அடுத்ததா உண்மையான இணைப்பு, பிலாங்கிங் மற்றும் பொருந்தி போதல், ஃபிட்டிங் இன். இதுவும் அடிக்கடி குழப்பிக்கிற ஒண்ணு. ஆமா, உண்மையான இணைப்புங்கிறது நம்மளோட உண்மையான நான், அதாவது நம்ம குறைகளோட சேர்த்து அப்படியே ஏத்துக்கப்படுறது. நம்ம யாருங்கிறத மாத்திக்க தேவையில்லை. ம், ஆனா பொருந்தி போதல்ங்கிறது ஒரு குரூப்பால ஏத்துக்கப்படணுங்கிறதுக்காக நம்மளோட உண்மையான இயல்பை மறைச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது. இதுல ஒரு அழகான முரண்பாடு இருக்குன்னு பிரெனே சொல்றாங்க. நாம மனித நேயத்தோட எவ்வளவு ஆழமா இணையறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தனித்துவத்தை வெளிப்படுத்த நமக்கு சுதந்திரம் கிடைக்குதாம். கரெக்ட். அவங்களே அவங்க குடும்பத்துல பொருந்தலன்னு உணர்ந்ததை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இணைப்பு பற்றிய நிச்சயமற்ற தன்மைங்கிற கருத்தையும் சொல்றாங்க. அதென்ன? அது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல தனக்கு இடம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேக உணர்வு. இது குறிப்பா ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்தவங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணம்? பிரெனே காஃபி ராட்ரிக்ஸ் அப்படிங்கிற முறையான ஆவணங்கள் இல்லாத ஒரு மாணவியோட கதைய சொல்றாங்க. அவங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் தனக்கு இடம் இல்லைன்னு உணர்ந்தாங்க. ஆனா தன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட தன் கதைய சொன்னப்பதான் தடவையா ஒரு இணைப்பை உணர்ந்தாங்க. காஃபி கடைசியா நான் இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, நீதியாக்கி நீதையாளியாங்கிற உணர்வு இருந்தாலும் நான் எனக்கு சொந்தமானவள், ஐ பிலாங் டு மை செல்ஃப்ங்கிற ஒரு வலிமையான புரிதலுக்கு வராங்க. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கம் சும்மா உணர்ச்சிகளை லிஸ்ட் போடுறது மட்டும் இல்ல, அர்த்தமுள்ள தொடர்பு, மீனிங்ஃபுல் கனெக்ஷனை எப்படி வளர்க்கறதுன்னு ஒரு வழியும் காட்டுது. அதுக்கு 3 தூண்கள் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த 3 தூண்கள். 1, வேரூன்றிய நம்பிக்கை, கிரவுண்டட் கான்ஃபிடன்ஸ். அதாவது நம்மளோட பலம், பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மதிப்புகள்ல உறுதியா நிக்கிறது. சரி. 2, மற்றவர்களுடன் நடப்பதற்கான தைரியம், கரேஜ் டு வாக் அலாங்சைட். மத்தவங்களோட பயணத்துல அவங்க போற வழிய கண்ட்ரோல் பண்ண நினைக்காம அவங்களோட கூட துணை நிக்கிறது. ம். 3, கதை பொறுப்பு, ஸ்டோரி ஸ்டூவர்ட்ஷிப். மத்தவங்க அவங்க கதைகளை நம்ம கிட்ட சொல்லும்போது அதை மரியாதையோட கேட்டு அதை நம்ம கதையா மாத்திக்காம இருக்கிறது. இங்கேயும் அந்த பக்கத்துல இருக்கிற எதிரிகள் வருதா? ஆமா, நிச்சயமா. வேரூன்றிய நம்பிக்கையோட பக்கத்து எதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இல்ல தன்னை நிரூபிக்க நினைக்கிறது. நோயிங் ப்ரூவிங். கூட நடக்கிற தைரியத்தோட பக்கத்து எதிரி மத்தவங்களோட பாதைய கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது, கண்ட்ரோலிங் த பாத். கதை பொறுப்போட பக்கத்தை எதிரி மத்தவங்க கதையை நாமளே எடுத்துக்கிறது. அதாவது அவங்க சொல்ல வர்றதை கேட்காம எனக்கும் இப்படித்தான் ஆச்சுன்னு நம்ம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது. இது நிறைய நடக்கும்ல. சரி, அந்த வேரூன்றிய நம்பிக்கைங்கிறது வெறும் மன உறுதியா? இல்ல, பிரெனன் இங்க ஃப்ரெண்ட் இஸ் ஹெம்பிள் அப்படிங்கிறவங்களோட உடல் உணர்வு, எம்பாடிமெண்ட்ங்கிற கருத்தை பிரென் இங்க சேர்க்கறாங்க. வேரூன்றிய நம்பிக்கைங்கிறது நம்ம உடம்புல நாம எப்படி உணர்றோம், சக்தியோடையா, சோர்வாவா, பதட்டமாவா, அதை கவனிச்சு அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ்றது. இது சும்மா மனசுல சொல்றதில்ல. ஆழமான விஷயம். கதை பொறுப்பு பத்தி பேசும்போது நம்ம மத்தவங்களோட உணர்ச்சிகளை அறிய முடியாது, கேட்கத்தான் முடியும் சொல்றாங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியம். நாம மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நாமளே யூகிச்சுக்கிறத விட அவங்க கிட்ட நேரடியா கேட்கறது தான் உண்மையான தொடர்பு உருவாக்கும். நீ கோமா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றதுக்கும் நீ இப்போ எப்படி உணர்றன்னு கேட்கலாமான்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மத்தவங்களோட அனுபவங்களுக்கு நாம தான் எக்ஸ்பர்ட்னு நினைக்காம அவங்க கதைகளுக்கு அவங்களே பொறுப்பாளரா ஏத்துக்கிறது தான் கதை பொறுப்பு. ஆஹா, இந்த அட்லஸ் ஆஃப் தி ஹார்ட்ங்கிறது நம்மளோட சிக்கலான உள் உலகத்தை புரிஞ்சிக்க ஒரு மொழி வழிகாட்டி மாதிரி. அந்த மொழியை நாம கத்துக்கிட்டு பயன்படுத்துறது மூலமா நம்மளோடையும் மத்தவங்களோடையும் ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்க முடியும். நம்ம வெளியுலக தொடர்புகள் நம்ம அக உலக தொடர்புகளை பொறுத்ததுங்கிறது தான் இதோட சாராம்சம் நினைக்கிறேன். ஆமா,
இது ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம். இந்த அட்லஸ் ஒரு வரைபடம் மாதிரி இருந்தாலும் இது ஒரு சேரும் இடத்தை குறிக்கல. இது ஒரு வாழ்நாள் முழுக்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிக்கலான உணர்ச்சி கடல்ல பயணம் செய்ய உதவுற ஒரு கருவி. ம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க சொந்த இதயத்துல இன்னும் ஆராயப்படாம, இன்னும் பேர் வைக்கப்படாம இருக்கிற பகுதிகள் எவைன்னு நீங்க உணர்றீங்க? அந்த பகுதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உங்களுக்கு எந்த மாதிரியான மொழி, எந்த வார்த்தைகள் உதவக்கூடும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.